இரட்டை மீனும் இரட்டை கோபுரமும் என்ற எனது முந்தைய விடயம் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக மிக முக்கியமான விடயம். இதை உணர்ந்தவர் சிலர், உணராதவர் பலர். நான் அந்த விடயத்தை வெளியிட்ட பிறகு எனது ஆய்வை உறுதி செய்யும் விதமாக வியக்க வைக்கும் பல பல புதிய செய்திகளை பின்னூட்டங்கள் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் பலர் தெரிவித்தனர். அதே சமயம் இதை நம்பவும் இயலவில்லை, நம்பாமல் இருக்கவும் இயலவில்லை என்று சிலர் கருத்து வெளியிட்டிருந்தனர். எனது கருத்துக்கு ஆதரவாக நேர்களால் கொடுக்கப்பட்ட செய்திகளை தொகுத்து அவற்றை விளக்கி ஒரு சிறப்பு விடயம் செய்ய வேண்டும். அடுத்த விடயம் அதை பற்றித்தான். ஆனால் இப்படியெல்லாம் உண்மையிலேயே இருக்கக்கூடுமா என்று சில ஐயப்பாடுகளை முன்வைத்தவர்களின் ஐயங்களை களைவதுதான் இந்த விடயத்தின் படைப்பு நோக்கம். மகாபாரத போரில் சகுனியின் சாவுக்கு பழிதீர்க்கும் விதமாக யூதன் போட்டிருக்கும் பயங்கர திட்டங்களை விளக்கி அடுத்த விடயம் செய்ய திட்டமிட்டிருந்த நான் அதற்கு முன்பாக இந்த 2 விடயங்களை செய்துவிட்டு பிறகு சகுனிக்கு வர இருக்கிறேன். அவநம்பிக்கையாளர்களின் வாதங்களை இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. எதற்காக தமது சொந்த பணத்தை இவ்வளவு செலவு செய்து கட்டிடம் கட்டி இடித்து ஈழத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் முதல் கேள்வி. அமெரிக்காவையே ரவுடி ராச்சியம் செய்து கொண்டிருப்பவன் யூதன். அமெரிக்க அரசாங்கத்தை நடத்த பணம் சப்ளை செய்பவனே யூதன் என்பது பலருக்கு தெரியாது. அதற்கு வட்டியும் முதலுமாக அரசிடமிருந்து திரும்ப பெறுகிறான் என்பதும், அவன் அரசாங்கத்திற்கு கடனாக கொடுக்கும் பணமும் அவனது பணமல்ல என்பதும் பலர் அறியார். அமெரிக்க பணம் என்பது தங்கத்தின் இருப்பை கொண்டு தீர்மானிக்கப்படுவதில்லை. பணம் அச்சிடும் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அமெரிக்க அரசின் கட்டுப்பாட்டிலும் இயங்குவதில்லை. அரசின் கட்டுப்பாட்டில் உருவாகாத அமெரிக்க பணத்திற்கு அமெரிக்க அரசின் உத்தரவாதம் உண்டு. இது எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? இதுதான் யூதனின் ரவுடி ராச்சியம் என்பது. 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியால் திவாலான வங்கிகளை அமெரிக்க மக்களின் $70,000 கோடி வரிப்பணத்தை கொண்டு மீட்டதை நாம் அறிவோம். வங்கிகள் திவாலானால் அரசு மீட்க வேண்டுமாம். ஆனால் அரசின் கட்டுப்பாட்டில் வங்கிகள் இயங்காதாம். இதுதான் ரவுடி ராச்சியம் என்பது. ஆக யூதனின் பணம் என்பது அவனுடையது அல்ல, அது மக்களின் பணம்தான். அதோடு இரட்டை கோபுரத்தை தகர்க்கும் முன்பாக அதன் யூத உரிமையாளர்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டுதான் தகர்த்தார்கள். எனவே நட்டம் யூதனுக்கல்ல, அமெரிக்க மக்களுக்கே. அதோடு ஒரு சதிச்செயலின் மூலமாக தனக்கு பல லாபங்களுக்கு திட்டமிடுவான் யூதன். ஈராக்கை அழித்து அதன் எண்ணெய் வளங்களை எவ்வளவு கொள்ளையடித்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? வேறு என்னவெல்லாம் அவனுக்கு லாபமாக கிடைத்தது என்பதை நாம் அறிவோமா? சதாம் அரசிடம் இருந்த தங்கம் எவ்வளவோ. எனவே கட்டிடம் கட்டி இடித்ததில் யூதனுக்கு எந்த நட்டமும் கிடையாது. இந்த கட்டிடங்கள் மிகவும் வியக்கத்தகுந்த, உலகையே அச்சுறுத்தும் வகையில் இடிக்கப்பட்டதால் தான் அவனால் ஈராக்கின் மீது படையெடுக்க முடிந்தது. நடந்த நிகழ்வு உண்மை என்று நம்பி உலகமே மிரண்டிருந்தது. அதனால்தான் உலகின் அனைத்து விடுதலை இயக்கங்களையும் தீவிரவாதமாக அவனால் அறிவிக்க முடிந்தது. விமானங்கள் மூலமாக இரட்டை கோபுர தகர்ப்பு நிகழ்த்தப்பட்ட வரை ஐசக் அசிமோவின் த ஸ்டார் வார் என்ற கற்பனை நாடகம் சினிமாவிலும் சின்னத்திரையிலும் மட்டுமே நிகழ்ந்தது. அவற்றை நிஜ உலகில் நிகழ்த்த ஆசைப்பட்ட யூதன் அதை நிகழ்த்தி பார்த்தும் அதனால் லாபமடைந்தும், அதே வேளை இஸ்லாமியனையும் தமிழனையும் வஞ்சம் தீர்த்தும் ஆனந்தமடைந்தான். எண்ணி பார்த்தால் யூதனாகிய ஐசக் அசிமோவ் ராமாயணத்தை அடிப்படையாக வைத்தே த ஃபவுண்டேஷன் என்ற தலைப்பில் வந்த ஸ்டார் வார் புதினங்களை வடித்திருக்க வேண்டும். ராவணிய போரில் இந்திரன் வானத்தில் மிதந்து அம்பெய்தியவர் அல்லவா? ராவணன் விமானத்தில் பறந்த முதல் நபர் அல்லவா? அன்றைய ஸ்டார் வார் அதுதானே. இதையெல்லாம் அறிந்தவன்தானே ஐசக் அசிமோவ். அன்றைய ஸ்டார்களான ராவணனையும் இந்திரனையும் குறித்த இரட்டை கோபுரத்தை ஸ்டார் வார் ஸ்டைலில் இடித்ததின் பின்னணி இப்போது புரிகிறதா? 2. கட்டிடத்தை கட்டி இடித்துத்தான் எதிரிகளை அழிக்க வேண்டுமா? பணபலமும் ஆயுத பலமும் கொண்ட யூதர்களால் ஈராக்கையோ இலங்கையையோ நேரடியாக தாக்கி அழிக்க முடியாதா என்பது அடுத்த கேள்வி. அப்படி யார் அழிக்க கிளம்பினாலும் மிக விரைவில் அவர்கள் அழிந்து போவார்கள். அது பிரபஞ்ச உண்மை. ஒட்டுமொத்த உலக மக்களின் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், அதாவது மொத்த உணர்வு அலைகளுக்கு அபார சக்தி உண்டு. அணுகுண்டு வைத்திருப்பதாலோ
ட்ரோன்கள் வைத்திருப்பதாலோ ஸ்டெல்த் பாம்பர் வைத்திருப்பதாலோ அவர்கள் விரும்பியபடி விளையாடவே முடியாது. அதற்காகத்தான் உலக மக்களை ஏமாற்றி அவர்களின் உள்மன சம்மதத்தோடே அடிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தான் யூதன். தானே ரகசியமாக ஒரு அராஜகம் செய்து பழியை தான் அழிக்க நினைக்கும் அப்பாவிகள் மீது சுமத்தி அந்த பொய்யை உலக மக்கள் நம்பும்படியாக பிரச்சாரம் செய்து பிறகு உலக மக்களின் உள்மன சம்மதத்தோடுதான் அவன் அழிச்சாட்டியம் செய்கிறான். ஊடகங்களும் நீதித்துறையும் அவன் கையில் இருப்பதும் அவனுக்கு வசதியாக போயிற்று. அதனால் இன்டர்நெட் வரும் வரை அவனது இந்த நடைமுறை பலித்தது. ஆனால் இனி அது பலிக்காது. இப்போது உண்மையை உலகம் அறியத் தொடங்கிவிட்டது. அகில உலகமே யூதர்களை மிக கடுமையாக வெறுக்கத் தொடங்கியுள்ளது. அதனால்தான் சொல்கிறேன், இந்திய யூதனாகிய பிராமணனுக்கும் உலக யூதனுக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சி காத்திருக்கிறது என்று. அது சத்தியமான உண்மை. சிரியாவில் யூதன் தோற்றது, ஈரானில் அவன் தோற்று கொண்டிருப்பது, நம்மிடம் ஜல்லிக்கட்டில் தோற்றது என்பவை அவனது வீழ்ச்சியின் தொடக்கத்தை பறைசாற்றுகின்றன. 3. ஏன் 7500 வருடங்கள் கழித்து நம்மை அழிக்க வருகிறான்? வெள்ளைக்காரன் நம்மை ஆண்டபோதே அழித்திருக்கலாமே என்பது அடுத்த கேள்வி. கடந்த 4000 ஆண்டுகளாக நம்மை தொடர்ந்து அழித்து கொண்டுதானையா இருக்கிறான். வட இந்தியாவில் நுழையும் போதே சிந்துவெளி தமிழர்களை அவர்களின் அணையை உடைத்து அழித்தவன் யூதன். அதையும் இராமாயணத்தில் பதிய வைத்துள்ளான். அதுதான் தாடகை வதம் என்பது. அதை பிறகு பார்ப்போம். வட இந்தியாவில் கிமு 1ஆம் நூற்றாண்டில் அவன் பௌத்த பிட்சுகளின் தலையை வெட்டி கொடூரமாக அழித்தான் அல்லவா? வர்ணாசிரமம் கொண்டு வந்தான் அல்லவா? தீண்டாமையை கொண்டு வந்தான் அல்லவா? பௌத்தத்தை அழித்தது என்பது பாண்டியரை அழித்ததுதான் ஐயா. தென் தமிழகத்திலே களப்பிரர் படையெடுப்பு என்பது என்ன? அது இஸ்ரேலிய மூலம் கொண்ட உடுப்பி யூதனின் படையெடுப்பு தான். அதிலே எந்த பாவமும் அறியாத 10,000 சித்தர்கள் கழுவேற்றி கொள்ளப்பட்டனர். அதுவரை கழுவேற்றத்தை தமிழர் அறிந்ததில்லை. அதை அறிமுகப்படுத்தியவனே யூதன்தான். நமது பல்லாயிரக்கணக்கான இலக்கியங்கள் களவாடப்பட்டதும் அழிக்கப்பட்டதும் களப்பிரர் காலம்தான். அதனால்தான் அது இருண்ட காலம் என்பது. அடுத்ததாக விஜயநகர பேரரசை யூதன் நம்மீது ஏவிவிட்டான் அல்லவா? அந்த அழிவிலிருந்து நாம் இதுவரை மீண்டெழவில்லையே. அந்த தெலுங்கனின் படையெடுப்பால் மிகப்பெரிய அழிவு நமக்கு நிகழ்ந்ததல்லவா? இன்று வரை நிகழ்ந்து கொண்டுள்ளதல்லவா? தமிழகத்தில் தீண்டாமை புகுத்தப்பட்டதே தெலுங்கனின் ஆட்சி காலத்தில்தானே. இவையெல்லாம் இந்தியாவில் குடியேறிய பிறகு யூதன் செய்த அட்டூழியங்கள். ஆனால் வணிகத்திற்கு வந்த வெள்ளைக்கார கிழக்கிந்திய கம்பெனியும் ஒரு யூத கம்பெனிதான். அவனுக்கு அப்போது பணம் சம்பாதிப்பதே குறிக்கோள். இந்தியாவில் நுழையும் வரை மேற்குலகம் ஒரு இருண்ட கண்டம் என்பது தெரியுமா? அவனிடம் அப்போது பணமும் இல்லை, ஞானமும் இல்லை. இங்கு பணம் சம்பாதிக்கவும் நமது இலக்கியங்களை களவாடவும் தான் வந்தான். தமிழ் இலக்கியத்தை கொண்டுதான் மேற்குலகம் ஞானம் பெற்றது, விஞ்ஞானம் பெற்றது. அப்படியிருந்தும் வெள்ளைக்காரன் காலத்திலும் 1876 சென்னை மாகாண பஞ்சத்தால் 55 லட்சம் மக்கள் உயிரிழந்த வரலாறு தெரியுமா? 1769 வங்காள பஞ்சம் தெரியுமா? அதில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 10 லட்சம். அதாவது அன்றைய வங்காளத்தின் மக்கட்தொகையில் 30% என்பது தெரியுமா? ஆதி வங்காளிகள் என்பவர் உண்மையில் மல்லர்களும் ஆதி மைசூர்காரர்களும் தான். ஆக யூதன் தொடர்ந்து இடைவிடாமல் தமிழரை அடித்து கொண்டுதான் உள்ளான். 4. அப்படி என்ன யூதனுக்கு தமிழரின் மீது தனிப்பட்ட காண்டு? தம்மை தவிர்த்த ஏனைய மனித குலத்தையே அழிக்க நினைக்கிறான் என்பது நாம் அறிந்ததுதான். ஆனால் தமிழரை தனித்து அழிக்க வேண்டிய தேவை என்ன? இதற்கு தனித்துவமான காரணம் இருப்பதாக தெரியவில்லையே என்பது அடுத்த வாதம். தமிழரும் யூதரும் தங்களது கொள்கைகளில் 180 டிகிரி நேரெதிரானவர்கள். யூதன் தான் மட்டும் கடவுளின் பிள்ளை என்று தங்களது வேத புத்தகத்தில் எழுதி வைத்து தங்களது பிள்ளைகளுக்கு போதித்து சந்ததிகளை உருவாக்குகிறான். ஏனைய மக்கள் ஆடு மாடுகள் என்றும் அவர்களை தங்களது விருப்பப்படி ஆட்டங்காட்டி அடித்து விளையாடி மகிழலாம் என்பது யூதர்களின் அடிப்படை நம்பிக்கை, குணம். மேலும் யூதர்கள் என்றாலே பொய், பித்தலாட்டம், ஏய்ப்பு, கொலை, கொள்ளை என்பதுதான் அடையாளம். ஆனால் தமிழர்கள் மற்ற மனிதர்களை மட்டுமல்ல, மற்ற உயிர்களையும் நேசித்து வாழ்பவர்கள். உலகிலேயே கொல்லாமை கோட்பாடு உருவான பூமி தமிழ் பூமிதான்.
யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற சங்ககால கருத்தை அறிவோம். அதாவது உலகிலுள்ள மானுடர்கள் அனைவரும் தமிழரின் சொந்தங்கள் என்பதே அது. அடுத்து யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பொதுமை கோட்பாட்டுக்கும் தமிழர் சொந்தம். அடுத்ததாக எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே, அதாவது மற்றோரின் மகிழ்ச்சியை கெடுத்து தமிழன் வாழமாட்டான் என்பதும் தமிழரின் அடிப்படை கொள்கை. இந்த கருத்துக்கள் எல்லாமே யூதனின் மத கருத்திற்கு நேர்மாறான கருத்துக்கள். அதோடு தமிழர் என்றாலே உண்மை, நேர்மை, அறம், மன்னிப்பு, தர்மம் என்பதே பொதுவான அடையாளம். இதனால் தமிழரின் ஆசீவகம் கோலோச்சும் காலத்தில் யூதனால் அநியாய வணிகம் செய்து ஊரை ஏமாற்றி கோலோச்ச முடியாது. அதனால் தமிழன் எழுகிறான் என்றாலே யூதன் விழுகிறான் என்றுதான் பொருள். அதனால் யூதனுக்கும் தமிழனுக்கும் இடையில் சீசா விளையாட்டு நடப்பதாகவே நான் கருதுகிறேன். தமிழன் வலுவாக இருந்தபோது அவன் மெலிந்திருந்தான். நாம் சற்று அசந்திருந்தபோது அவனால் வீழ்த்தப்பட்டு நாம் மெலிவாக்கப்பட்டோம். அவன் வலுவானான். அவன் இப்போது நாம் மீண்டெழாதவாறு அனைத்து சதித்திட்டங்களையும் நிகழ்த்தி கொண்டுள்ளான். அதனால் தமிழ்நாட்டை தகுதியான தமிழர்கள் ஆள்வதை யூதன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். அதற்கு அவன் எடுக்கும் நடவடிக்கைகளை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் உள்ளோம். ஆனால் சத்தியயுகம் நிகழும் இக்காலத்தில் நாம் மீண்டெழுவதை அவனால் தடுக்கவியலாது. இருப்பினும் அவனை பொறுத்தவரை தமிழர் அழிக்கப்பட வேண்டும் அல்லது அடிமையாக்கப்பட வேண்டும் என்பதே நிலையான குறிக்கோள். அவனுக்கு தமிழரின் மீதுள்ள தனிப்பட்ட வெறுப்புக்கு வேறு காரணமும் உள்ளது. அஜித் வடக்கையில் என்ற மலையாளி ஐசக் நியூட்டன் ஒரு திருடன் என்பார். மலையாளிகளிடமிருந்துதான் நியூட்டன் கால்குலஸ் திருடினான் என்று சொல்கிறார் அவர். ஆனால் அவர் சொல்வது பாதி உண்மைதான். தமிழரிடமிருந்து நியூட்டன் திருடினான் என்பதே மொத்த உண்மை. ஏனெனில் மலையாளம் உருவாகியே 500 வருடங்கள் தான் ஆகியுள்ளது. தமிழ் உலகின் மூத்த குடி என்பதுதானே உண்மை. அது மட்டுமல்ல, புவியீர்ப்பு விசையும் அதன் சூத்திரமுமான F=m1×m2/d² என்பதற்கு இணையான ஒரு சூத்திரம் திருமால் அவர்களால் 3800 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியப்பட்ட சூத்திரமாகும். அதை கொண்டுதான் திருமால் சூரியன் பூமியை விட 108 மடங்கு பெரிது என்றும், பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு சூரியனின் விட்டத்தைப் போல 108 மடங்கு என்றும், நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு நிலவின் விட்டத்தைப் போல 108 மடங்கு என்றெல்லாம் கண்டார். சூரிய சந்திர கிரகணங்களையும் முன்கூட்டியே கணக்கிட்டறிந்தார். திருமாலுக்கு 108 திவ்ய தேசங்கள் எப்படி என்பது இப்போது புரிகிறதா? திருமாலின் புவியீர்ப்பு சூத்திரத்தை திருடி தனதாக வெளியிட்டவன் யூதனான ஐசக் நியூட்டன் தான். லண்டன் ராயல் சொசைட்டி 1660 தொடங்கப்பட்டதே தமிழ்ச் சங்கங்களை காப்பியடித்துத்தான் என்று ஏற்கனவே ஒரு ஆங்கில விழியம் வெளியிட்டுள்ளேன். ஆக மேற்குலகம் மேன்மை பெற்றதே தமிழ் இலக்கியங்களிலிருந்துதான். மேற்குலகின் நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படை என்பது தமிழ் இலக்கியங்களிலிருந்து பெறப்பெற்றவையே. இதன் காரணங்களால் தமிழரின் மீது காழ்ப்புணர்ச்சி மட்டுமல்ல, தமிழர் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதும், அதற்குள் தமிழையும் தமிழரையும் முற்றாக அழித்துவிட வேண்டும் என்பதும் யூதர்களின் நெடுநாள் திட்டம். ருக்வேதத்தில் தமிழனை எப்படி வெட்டுவது என்று யூத பிராமணன் ஒரு அத்தியாயமே எழுதியுள்ளான் என்ற உண்மையை சக்திவேல் முருகனார் ஐயா சொல்வதை கேளுங்கள். இது வெளியே வந்த உடனே இது இது என்னான்னு நம்ம மகாபெரியருக்கு தெரியும் இல்லை? தமிழில் வந்துன்னா தமிழன் என்பவனை வெட்டுவதற்கு ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு அத்தியாயம் இருக்கு. தமிழனை வெட்டுவதற்கான ஸ்லோகம் அடங்கிய ஒரு முழு அத்தியாயம் இதில் இருக்கு. பாருங்க சார், நீங்கள்லாம் அதை நினச்சி பார்த்துருப்பீங்களா? உங்களை வெட்டுறதுக்கு ஸ்லோகம் வச்சுருக்கான், தமிழனை வெட்டுறதுக்கான ஸ்லோகத்தை எழுதியிருக்கான். ஒரு அத்தியாயம் முழுக்க இருக்குது. பெரியவர் பார்த்தார், முழுக்க முழுக்க இந்த மாதிரி வந்ததுன்னா தமிழர்களுக்கு இது தமிழில் சமஸ்கிருதத்தில் இருந்தால் தெரியாது, தமிழில் வந்தோன்னா நல்லா தெரிஞ்சிடும்ல. அப்புறம் கேட்கணுமா? இப்போ ஏற்கனவே பூணூலில் இருக்கிறான், புடும்பி எடுத்துட்டு அந்த காலம். அப்போ இது தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், காலி. அது என்ன சொல்லிட்டு உடனே இந்த வேல் பதிவு சொல்லி மொத்த புத்தகத்தையும் வாங்கி காஞ்சி மடத்தில் வச்சு கொளுத்தி விட்டார். யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று கொளுத்தி விட்டார்.
அவருக்கு பெயர் மகா பெரியவர். மகா பெரியவர். புரிகிறதா? தமிழனை முற்றாக அழித்துவிட வேண்டும் என்பது யூதனின் நீண்ட நாள் திட்டம். ஆனால் தமிழரும் உண்மையும் வலுப்பெற்று மீண்டெழும் காலம் கனிந்துவிட்டது. சத்தியயுகத்தின் தொடக்கமும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு துறையிலும் புத்துயிர் பெறும் அழிக்கப்பட்ட உண்மைகளும் அதை உறுதி செய்கிறது. 5. ஒசாமா பின் லேடன் உண்மையான ஆள்தான் என்று நிறுவும் பல திரைப்படங்கள் வந்துவிட்டன. அவனுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைக்குட்டிகள் உள்ளனர் என்றெல்லாம் ஆதாரங்கள் உள்ளனவே. எனவே ஒசாமா பின் லேடன் ஒரு கற்பனை மாந்தன் என்பதையோ அல் கைதாவும் ஒரு கற்பனை அமைப்பு என்பதையோ எப்படி ஏற்க முடியும் என்று என்னிடம் வினவினர். 1969 நிலவில் இறங்கினோம் என்று யூதன் படங்காட்டினானா இல்லையா? நீங்கள் அதை பார்த்து நம்பினீர்களா இல்லையா? நிலவுக்கு சென்று பல தடவை இறங்கியது மட்டுமல்ல, அங்கு கார் கூட ஓட்டினோம் என்று ஆகாச புழுகு புழுகியவனுக்கு ஒசாமா பின் லாடன் என்ற கற்பனை மாந்தனை நிஜ மாந்தனாக திரையில் காட்ட இயலாதா? அவன் நிஜமாந்தனாக இருந்திருந்தால் 2003ஆம் ஆண்டிலேயே எலிவலை போன்ற குழியில் பதுங்கியிருந்த சதாம் ஹுசைனையே உயிரோடு தந்திரமாக பிடித்த அமெரிக்க படைகளுக்கு பாகிஸ்தானில் ஒரு வீட்டில் தங்கியிருந்த ஒசாமாவை உயிரோடு பிடிக்க முடியவில்லையா? செத்து பிடித்திருந்தாலும் உடலையாவது உலகிற்கு காண்பிக்க முடியவில்லையா? அவரை அவரது குடும்பத்தினரிடம் ஈமக்கிரியைக்கு கொடுக்க முடியவில்லையா? இஸ்லாம் வழக்கப்படி அவரை அமெரிக்காவில் கிரவுண்ட் ஜீரோவிலேயே கூட புதைத்து 9/11க்கு நினைவு மண்டபம் எழுப்பி இருக்கலாமே. அதை விடுத்து கடலில் ஏன் புதைக்க வேண்டும்? அவரது உடலையும் காட்டவில்லை, கடலிலும் புதைத்தார்கள் என்பது எதை காட்டுகிறது? ஒசாமா பின் லேடன் என்ற ஒருவன் உண்மையிலேயே இல்லை என்பதைத்தானே. அல் கைதா என்ற பெயரின் பொருள் த ஃபவுண்டேஷன் என்பதும், அந்த பெயரில் ஐசக் அசிமோவ் என்ற யூதன் பல ஸ்டார்வார் புதினங்களை உருவாக்கினான் என்பதும், ஸ்டார்வார் போலத்தான் இரட்டை கோபுரங்கள் வீழ்த்தப்பட்டன என்பதும், அல் கைதா என்ற கற்பனை அமைப்பை உருவாக்கியவன் யூதன்தான் என்பது நிரூபணமாகிறது. 6. சிலர் அசட்டுத்தனமாக ஒரு கேள்வியும் கேட்டனர். அதாவது, இலங்கையில் இரட்டை கோபுரம் கட்டி இடித்திருக்கலாமே, அல்லது மலேசியாவில் உள்ள இரட்டை கோபுரங்களை இடித்திருக்கலாமே என்று. இரட்டை கோபுரத்தை தகர்த்துவிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக முஸ்லிம்களின் போர் என்றுதானே யூதன் கதை கட்டினான். அதை கொண்டுதானே ஈராக்கை அழித்தான் யூதன். அப்படி இருக்கும்போது இலங்கையிலோ மலேசியாவிலோ கட்டிடங்களை இடித்து என்ன பயன்?